ஊழியக்காரர்னா எஜமான் தான் என்ன செய்ய போறோன்றத ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. அடிமைனா எஜமானுக்கு பயந்துருக்கணும். ஆனா சிநேகிதர்னா நல்லா டிஸ்கஸ் பண்ணலாம். ஒருவர் ரகசியம் ஒருவருக்கு தெரியும். எப்பொழுதும் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி மகிழ்ச்சியா இருக்கலாம். ஆனா இங்க கர்த்தரே நம்முடைய நண்பனாய் மாறினார். யோவான் 15:14-15 நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராயிருப்பீர்கள். இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன். ஏனென்றால் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் என்று சொல்லப்பட்டார். 14ஆம் வசனம் படி இதை செய், இங்கே போ, இதை பலியிடு என்று எதையெல்லாம் கர்த்தர் சொன்னாரோ அத்தனையும் ஏன் என்று கேள்வி கேட்காமல் அப்படியே செய்தார். தேவனுக்கு அவரை மிகவும் பிடித்து விட்டது. எனவே வரும் காரியங்கள், இருக்கும் காரியங்கள், ராஜாக்களை பற்றி எல்லாம் தேவன் அவரோடு கூட ஷேர் பண்ணினார். இவரும் தன் இருதயத்தில் உள்ள எல்லாவற்றையும் தேவனிடத்தும் தைரியமாய் பேசினார். சோதோம் கொமோரா அழிவை பற்றியுமே அவரோடு டிஸ்கஸ் செய்தார். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் நம்மோடு உறவு கொள்ள, அதுவும் நண்பனாக, சிநேகிதனாக நம்மை தெரிந்து கொள்ள விரும்புகிறாருங்க. தேவன் மனிதனிடம் அதிகம் எதிர்பார்ப்பதே அந்த உறவு மட்டும்தாங்க. தாயோ தகப்பனோ எல்லாருக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். ஆனா சிநேகிதர்கள் மத்தியில எந்த டிஸ்டன்ஸும் இருக்காதுங்க. அதனால தேவன் நம்மை சிநேகிதராய் கொள்ள விரும்புகிறார். அதற்கு செய்ய வேண்டியதெல்லாம் 2 தாங்க. ஒண்ணு, அவர் நமக்கு என்ன சொல்றாரோ அதை செய்யணும். 2வது, நம்முடைய இருதயத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் நாம் அவரோடு டிஸ்கஸ் பண்ணும்போது அவரும் ரகசியங்களை எல்லாம் நமக்கு அறிவிக்கிறவராய், நம்மோடு மிகவும் மகிழ்ச்சியோடு உறவு கொள்ளுகிறவராய் இருக்கிறாருங்க. ஜெபிக்கலாமாங்க. தேவரீர், உலகத்தில் எல்லா உறவுகள் மத்தியிலும் ஒரு துரோகத்தை நான் கண்டேன் ஐயா. ஆனால் நீரோ என்னுடைய தோழனாக, சிநேகிதராக இருக்க விரும்புகிறேன். நானும் விரும்புகிறேன் ஆண்டவரே. உம்முடைய ரகசியங்களை உம் வசனத்தின் மூலம் என்னோடு பகிர்ந்து கொள்ளும். என்னுடைய காரியங்களை உம்மோடு நான் பகிர்ந்து கொள்வேன். உம்மோடு தேவரீர் ஒரு நெருங்கிய உறவை நான் ஏற்படுத்திக் கொள்ள எனக்கு கற்றுத்தாரும். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.